Good morning. Integrals exercise 7.3 ல fourth sum பார்க்குறோம். Integral sin cube 2x plus 1 into dx. இதை நம்ம ரெண்டு மெத்தடில் போடலாம். புக்கில் இருக்கிற ஆன்சர் பிரகாரம் இப்போ ஃபஸ்ட் மெத்தட் போடுறேன். அடுத்தது நம்ம வேறு ஒரு மெத்தட்லேயும் போடலாம். ரெண்டு ஆன்சருமே கரெக்டு தான். ஓகே, இப்போது sin cube 2x plus 1 வந்து ரெண்டாக ஸ்ப்ளிட் அப் பண்ணிக்கிறோம். எப்படின்னா integral sin square 2x plus 1 into sin 2x plus 1 into dx. இப்போ நம்ம எப்போதும் காசை நம்ம டிஃப்ரிஷியேட் பண்ணால் என்ன வரும்? மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு வரும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல காஸ் ஃபங்க்ஷன் கொண்டு வர போகிறோம். அதுக்கு இன்டெக்ரல் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸுங்கிறது 1. ஸோ இதுக்கு நமக்கு சைன் ஸ்கொயர் எக்ஸ் வேணும். சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ இந்த இடத்துல இன்டெக்ரல் சைன் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 1 வந்து 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் இன்ட்டு 2x ப்ளஸ் 1ன்னு நம்ம எழுதிக்கிறோம். இன்ட்டு சைன் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு dx. ஓகே, சப்ஸ்டியூஷன் மெத்தடில் போட போகிறோம். இப்போது காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 1 ஈக்குவல் டு t. ஸோ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸில் பண்ணும்போது காஸ் 2x ப்ளஸ் 1 டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா மைனஸ் சைன் 2x plus 1 இன் அப்படின்னு வரும். இன்ட்டு இந்த 2x அப்ரிஷியேட் பண்ணணும், மறுபடியும் 2 பண்ணுவோம் ஈக்குவல் டு டிடி பை டிஎக்ஸ். ஓகே, ஏன் இப்படி பண்ணுறோன்னா இது வந்து டிடியாக மாறிடும். இது வந்து இந்த டி ஃபங்க்ஷன் கொண்டு வந்துக்கிறோம். அதனால் நம்ம இப்படி போட்டுக்கிறோம். ஓகே, இப்போ இந்த நமக்கு என்ன வேணும்? சைன் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸ்னு வரணும். ஸோ அதனால் இந்த மைனஸ் இந்த சைட் கொண்டு வந்துக்கலாம். இப்போது சைன் 2x plus 1 into dx equal to the minus இந்த சைட் போயிடும் minus dt divided by இந்த 2 இந்த சைடு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம இதில் நம்ம இந்த ஃபங்க்ஷனை இந்த dt minus dt by 2வை இந்த இடத்துல நம்ம போட போகிறோம். ஓகே, இப்போ இன்டெக்ரல் ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயருக்கு பதிலாக காஸுங்கிறது என்னென்னா காஸ் 2x ப்ளஸ் 1ங்கிறது டி. ஸோ இதுக்கு பதிலாக டி ஸ்கொயர் போடணும். இன்ட்டு இந்த சைன் 2x ப்ளஸ் 1 இன்ட்டு டிஎக்ஸுங்கிறது மைனஸ் டிடி பை 2 இன்ட்டு மைனஸ் டிடி பை 2 எல்லாமே நம்ம டி ஃபங்க்ஷனில் கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இந்த மைனஸ் ஆஃப் நம்ம வெளியில் எடுத்துடலாம். மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் 1 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு டிடி. ஓகே, இந்த மைனஸ் ஆஃப் இது அதை நம்ம வெளியில் கொண்டு வந்துக்கிறோம். இப்போ நம்ம தனித்தனியாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி எழுதிக்கலாம். ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் இன்ட்டு டிடி. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் ஆஃப் டி ஸ்கொயர் இன்டெக்ரல் டிடி. ஓகே, இப்போ நம்ம இதை வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறோம். மைனஸ் ஆஃபை இன்டெகிரேட் பண்ணனா மைனஸ் ஆஃப் இது ஒன்றுன்னு அர்த்தம். அதனால் டிடியை இன்டிகிரேட் பண்ணனா டி வரும். ப்ளஸ் ஆஃப் இன்ட்டு இது மைனஸ் ஆஃப் இன்ட்டு டி ஸ்கொயரை நம்ம இன்டிகிரேட் பண்ணனா டி க்யூப் பை 3 வரும். அதாவது எக்ஸ்ட்ரா ஆஃப் என் ஃபார்முலா நமக்கு தெரியும். இன்டெக்ரல் எக்ஸ்ட்ரா ஆஃப் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்ட்ரா ஆஃப் என் ப்ளஸ் 1 டிவைடட் பை என் ப்ளஸ் 1. இந்த ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். அதாவது எண்ணுக்கு பதிலாக 2 இருக்குது. அப்போ டி டு த பவர் ஆஃப் 3 டிவைடட் பை 3 ப்ளஸ் சி. ஏன்னா நம்ம இன்டெகிரேட் பண்ணிட்டோம், அப்போ ப்ளஸ் சி போடணும். ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் டிங்கிறது என்னென்னா இந்த இடத்துல காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 1 காஸ் 2x ப்ளஸ் 1. ஓகே, ப்ளஸ் 2 3s are 6 1/6 இன்ட்டு டிங்கிறது வந்து காஸ் ஆஃப் 2x ப்ளஸ் 1 காஸ் 2x ப்ளஸ் 1. இங்கே ஹோல் க்யூப் இருக்குது, அதனால் இங்கே காஸ் க்யூப் போடுறோம். ப்ளஸ் சி. ஆன்சர் இஸ் மைனஸ் ஆஃப் காஸ் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் 1/6 காஸ் க்யூப் 2x ப்ளஸ் 1 ப்ளஸ் சி. integral sin cube 2x plus 1 into dx. next method போடுறேன் நான்.
இப்போது நமக்கு sin 3 theta ஃபார்முலா தெரியும். sin 3 theta equal to 3 sin theta minus 4 sin cube theta. இப்போ sin cube இந்த சைடு வரும். அப்போ 4 sin cube theta equal to 3 sin theta minus இந்த சைடு போயிடுச்சுன்னா sin 3 theta ஆகிடும். இப்போது 4 இந்த சைடு வந்துடும். அப்போது sin cube theta equal to 3 sin theta minus sin 3 theta divided by 4. ஓகே, இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம். அதாவது இன்டெக்ரல் sin cube 2x plus 1 into dx equal to 3 sin integral 3 sin theta க்கு பதிலாக 2x plus 1 போட போகிறோம் minus sin 3 into 2x plus 1 divided by 4 into dx. இப்போ நம்ம இப்படி எழுதிக்கலாம். இந்த 4 வந்து இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். அப்போ 1/4 ஆகிடும். 1/4 integral 3 sin 2x plus 1 minus sin 3 into 2x 6x 6x 3 into 1 3 into dx. ஓகே, இப்போ நம்ம இதை நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். பண்ணும்போது ஈக்குவல் டு 1/4 இன்டெக்ரல் தனித்தனியாக போட்டுக்கலாம். 3 sin 2x plus 1 into dx minus integral sin 6x plus 3 into dx. இப்போ ஈக்குவல் டு 1/4 3 into சைனை வந்து இன்டிகிரேட் பண்ணனா மைனஸ் காஸ் வரும். ஸோ அதனால் மைனஸ் காஸ் 2x plus 1 அப்புறம் இந்த 2xை நம்ம மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2 வரும். இவ்வளோ பை 2 மைனஸ் 1/4 சைனை இன்டிகிரேட் பண்ணனா மைனஸ் காஸ் 2 காஸ் எக்ஸ் வரும். மைனஸ் காஸ் 6x plus 3 டிவைடட் பை 6xை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 6 வரும் ப்ளஸ் சி. இது என்ன ஆகும்? 4ம் 2ம் போனால் 1/8 ஆகிடும். அப்போ மேலே 3 இருக்குது. அப்போ 3/8 இங்கே மைனஸ் சைன் இருக்குது, அதனால் மைனஸ் போடுறோம். இன்ட்டு காஸ் 2x plus 1 2 நம்ம ஏற்கனவே இங்கே கொண்டு வந்துட்டோம். ஓகே, அப்புறம் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் 6 4s are 24 1/24 இன்ட்டு காஸ் 6x plus 3 plus c. இந்த மெத்தடும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?